அன்புமணி என்டிஏல சேர்ந்தது சரியா தவறா? இல்ல அவர் ரைட் ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தே அவருக்கு என்டிஏ கூட தான் இருக்கார். அவர் எங்கேயும் வெளிய போன மாரி எனக்கு தெரியல. அன்புமணி இங்க தான் இருப்பாருன்னு இன்னும் ஒரு படி பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா, ஹி ஷுட் கம் டூ ஒன்லி என்டிஏ. ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்ப அவர் திமுக பக்கம் போறாருன்னு வச்சுக்கங்க. கட்டாயமா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வெளியே வருவார். இத்தன நாளா அவர் சொல்லிக்கிட்டு இருந்தது அவர் மதுவிலக்கு மாநாட்டுக்கு சொல்லும்போது கூட சாதியவாத கட்சிக்கும், மதவாத கட்சிகளுக்கும் அழைப்பில்லன்னு சொல்லிட்டு, பாட்டாளி மக்கள் கட்சியும், பாரதிய ஜனதாவையும் சொன்னார். கொங்கு ஈஸ்வரன் கிடையாது லிஸ்ட்ல வரல. ஆமா. அவரு அதுக்கப்புறம் லேட்டர்ல அதெல்லாம் அனெக்ஷர்ல ஆட் ஆயிக்கும்னு வச்சுக்கங்களேன். முஸ்லீம் லீக் எல்லாரையுமே கூப்பிட்டுருக்காங்க. அதெல்லாம் அனெக்ஷர்ல ஆட் ஆயிக்கும். நம்ம திருச்சி எம்எல்ஏ இருக்காரு, அவர் பேர் என்ன? இன்னிக்கோ எல்லாரும் மெயின் சீட் இந்த 2 பேர் தான். ஆமா. அப்ப அவங்க ஒரு தனியார் தொலைக்காட்சியிலையும் கேட்குறாங்க, இல்ல நீங்க ஐயா இப்ப அன்புமணி ராமதாஸ் தானே தலைவரா இருக்காரு. இது ஃபேக்ஷனுக்கு முன்னாடி ஒரு தனியார் தொலைக்காட்சியில் கேட்கும்போது, ஏன் உங்கள் கூட்டணிக்கு ஐயா ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ அவர் அன்புமணி தானே தலைவராக இருக்கார், வந்தால் என்னங்கும்போது இவர் பதில் சொல்கிறார், அவர் யார்கிட்ட இருந்து பாடம் படித்தாருன்னு தெரியாதா? யார் அவங்க அப்பா கிட்ட இருந்து தானே இவரை கற்றுக்கிட்டாருங்கும் போது, இன்றைக்கி அண்ணன் திருமாவனுடைய பிரதான எதிர்ப்பு அண்ணன் அன்புமணியை விட ஐயா ராமதாஸ் மேலே தான் எதிர்ப்பு. அப்போ அவர் இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தது நாங்கள் சாதியவாத மதவாத கட்சிகளோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தது உண்மையான வார்த்தைகளாக இருந்தால், இன்றைக்கி ஐயா ராமதாஸ் அவர்கள் உள்ளே போனால் அண்ணன் திருமாவளவன் வெளியே வந்தே ஆகணும். அப்படி வெளியே வரலன்னா இது வரைக்கும் அண்ணன் திருமா பேசுனது பூரா பொய் அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். இப்போ இருக்கிற நிலமையில் யதார்த்தம் என்னென்னா, கட்சி தேர்தல் ரீதியாகவும் கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டும் சொன்னது இவர்கள்ட்ட இருக்குன்னு, யார்கிட்ட? அன்புமணிட்ட. அப்போ பாமக அந்த சின்னம் மற்ற எல்லாம் அன்புமணி. ஐயா இப்போ திமுக கிட்ட கூட்டணியாக போகவே முடியாது. அவர் தேர்தலையும் போட்டிடுறவர் கிடையாது. அவர் திமுகவுக்கு ஓட்டு போடுங்க உண்மையான பாமக தொண்டர்கள்னு சொல்லிட்டு விலகிடுவார். இவர் நம்ம அப்படி சொன்னாங்கன்னா முத்தலீஃப் அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளார அத்தனை தொண்டனும் அன்புமணிக்கு பின்னாடி போய் நின்றுவார். இல்ல இப்போ இந்த கருத்து கணிப்பிலேயே இந்த கருத்து கணிப்பிலேயே 91% அன்புமணிக்கு சொன்னாலும் ராமதாஸ் மேல அத்தனை பேர் மரியாதை வச்சிருக்காங்க. அது இருக்கு. திமுகவுக்கு சப்போர்ட்னு கொடுத்தாருன்னா வாக்கு போடுறவங்க கூட எல்லாருமே மரியாதை குறைஞ்சிரும். நீங்க சொல்றேன் பாருங்க, ஜிகே மணியும் அருளும் உதயசூரியன் சின்னத்துல நிக்கிறாங்களா இல்லையா பாருங்க. இல்ல நின்னாங்கன்னா அவங்க 2 பேரும் திமுகவினுடைய மெம்பர் ஆயிடுவாங்க. ஏன்னா சின்னத்துல இருக்காங்கனாவே they are no more PMK. ஆல்ரெடி வன்னியர்களுடைய ஓட்டை எடப்பாடி அவர்கள் கொஞ்சம் கன்சால்டேட் பண்ணி வச்சிருக்காரு, அந்த கவுண்டர் வன்னியர் அப்படிங்கிற ஒரு கூட்டணியில். இன்னொன்று வன்னியர் தலைவர்கள் நிறைய பேர் அதிமுகவில் இல்லைங்க, இது ஒரு இசைந்த கூட்டணிங்க. இது பாஜகவிலேயே இப்போ நிறைய வன்னியர்களில் தலைவர்கள் கேண்டிடேட்ஸ் வராங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தேசிய கண்ணோட்டத்தோட வன்னியர்கள் அந்த இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, 5 ஆண்டு காலமாக ஐயா ராமதாஸும் ஐயா அன்புமணியும் திமுகவை எதிர்த்து தான் அரசியல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போ ஐயா மட்டும்தான், ராமதாஸ் மட்டும்தான் இங்கே மாறுறாரு.